வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அரசி ஹாலில் இருக்க டைனிங் டேபிளில் கப்பல் கவிழ்ந்தா மாதிரி உட்காந்துருக்காங்க. கோமதி கிச்சன்ல இருந்து வர்றவங்க இதை கண்டுக்காம நேரா ரூமுக்கு போறாங்க. ஒரு பேக்கோட வெளியே வர்றவங்க, அரசி அரசி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரிமாங்கிறாங்க அரசி. அரசி எழுந்து போக, ஏய் நில்லு, என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கன்னு கேக்குறாங்க கோமதி. ஒன்னும் இல்லம்மான்னு சொல்லிட்டு அரசி திரும்ப, ஏய் எங்க போற இப்பன்னு கேக்குறாங்க கோமதி. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேம்மாங்கிறாங்க அரசி. ஏய் தூங்கி தூங்கி தானே எந்திரிக்கிற அப்படின்னு கோமதி கேட்க, எனக்கு செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லம்மா அப்படின்னு அரசி சொல்ல, ஏம்மா பேசாம ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டியது தானேன்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல உன் ஃப்ரெண்டுங்களை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி பேச வேண்டியது தானே. ஏய் அந்த பூர்ணிமா வாயாடி இருப்பாளே, அவளை வர சொல்லு, அவ வந்தா தொண்ணு பேசிக்கிட்டாவது இருப்பா உன் கூட அப்படின்னு கோமதி சொல்ல, வேண்டாமாங்கிறாங்க. ஏண்டின்னு கேட்க, எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ற அரசி மறுபடியும் ரூமுக்கு போக திரும்புறாங்க. ஏய் நில்லு, அப்ப என் கூட கடத்தெருவுக்கு வர்றியா அப்படின்னு கோமதி கேட்க, கடத்தெருவுக்கு நான் எதுக்குமாங்கிறாங்க அரசி. நான் பிளவுஸ் வாங்க போறேன், அதை வாங்கிக்கிட்டு அப்படியே உன்னோட செயின் ஒன்று இருக்குல்ல அதையும் பத்த வச்சுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, நான் வரலன்னு தலையாட்டுறாங்க அரசி. ஏய் வீட்டுல உட்காந்து என்னடி பண்ண போற, போயிட்டு வந்துடலாங்கிறாங்க. வரலன்னா விடமாங்கிறாங்க அரசி. ஏய் இங்க பாரு, எனக்கே ஒரு நாள் பூரா வீட்டில் சும்மா இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு, நீ எப்படி இருப்பேன்னு கோமதி கேட்க, அதெல்லாம் நான் இருப்பேங்கிறாங்க அரசி. எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்க அண்ணனுங்க கூப்பிட்டா நீ போவ, நான் கூப்பிட்டா நீ வரமாட்ட அப்படிதானே அப்படின்னு கோமதி சொல்ல, என்னம்மா நீன்னு சலிச்சுக்கிறாங்க அரசி. வா ரொம்ப பண்ணாதங்கிறாங்க கோமதி. யாராவது ஏதாவதுன்னு அரசி சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன், நீ வா. வாமா வா அப்படின்னு கோமதி அரசியையும் கட்டாயப்படுத்தி கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ எதிர் வீட்டுல பாட்டி வெளியே உட்காந்து வெத்தலையை மடிச்சிட்டு இருக்கவங்க தன்னோட பொண்ணும் பேத்தியும் போறத பாக்குறாங்க. உடனே எழுந்து வந்து, அரசி 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 அப்படின்னு சந்தோஷமா கூப்பிட்டுக்கிட்டு வர, நில்லு நில்லு அங்கேயே நில்லு அப்படின்னு கோமதி சொல்ல, சந்தோஷமா வந்த பாட்டியோட முகம் சுண்டி போயிடுது. இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு கோமதி கேட்க, அம்மாடி எப்படிதான் இருக்கன்னு கேக்குறாங்க பாட்டி. இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, ஆமா முதல்ல நீ எதுக்கு இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி சீறிக்கிட்டு வர, அவ என் பேத்திடி அப்படின்னு பாட்டி சொல்ல, ஓஹோ அப்படிங்கிறாங்க கோமதி. என் பேத்திக்கிட்ட நான் பேசக்கூடாதா அப்படின்னு பாட்டி கேட்க, அடாடாடாடாடா பேத்தியாமே பேத்தி, பாவம் பேத்தி மேல ரொம்ப தான் அக்கறை இவங்களுக்கு. இங்க பாரு, அப்படி பாசம் இருக்கிறவ தான் நடந்தது நடந்து போச்சுன்னு அந்த அயோக்கியனுக்கு என் மகளை கட்டி கொடுக்க பாத்தியா, இதோ பாரு அம்மானு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டு விட்டுடுறாங்க கோமதி. அம்மா அப்படின்னு அரசி கூப்பிட, ஏய் என்னடி அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிற, வா போலாம், வேற வேலை இல்லைன்னு அவங்க அம்மாவை சொல்லிட்டு வா போலான்னு கூட்டிட்டு போறாங்க அரசியும் தயங்கி அவங்க பாட்டிய பாத்துக்கிட்டே போறாங்க. திரும்பி பாக்குற கோமதி, ஏய் அங்க என்னடி பார்வை அப்படின்னு கேட்க, அம்மா அம்மாச்சி ரொம்ப பாவமாங்கிறாங்க அரசி. ஏய் எல்லாரும் பாவம்தான் அப்படின்னு கோமதி சொல்ல, நான் அங்க இருந்தவர்ல அம்மாச்சியும் அத்தைங்களையும் என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல, அதையாவது பண்ணினாங்களே, வா பேத்தி மேல ரொம்ப தான் பாசம் அப்படின்னு கோமதி நொடிச்சுக்கிட்டே போக, பாட்டி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்க அரசியும் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. கோமதியும் அரசியும் நடந்து வந்துட்டு இருக்க கொஞ்ச தூரத்துல 3 லேடிஸ் கூடி நின்று பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே அரசி ரொம்பவே தயங்க, கோமதியும் தயங்கி நிக்கிறாங்க. பேசாம வீட்டுக்கே ஆட்டோவை வர வச்சு போயிருக்கலாம் போல இருக்கு. சரி பரவாயில்ல வா, தெரு முனையில புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் நகர்ந்து நடக்க ஆரம்பிக்க, கோமதி அப்படின்னு ஒரு லேடி கூப்பிட 3 பேரும் வந்து நிக்கிறாங்க. அவசரமா வெளியில போயிட்டு இருக்கோம், அப்புறம் பாத்துக்கலாம்னு கோமதி நழுவுறாங்க. இரு கோமதி பேசணும் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல வேற வழி இல்லாம நிக்கிறாங்க. எப்படி இருக்கு அரசி அப்படின்னு அவங்க கேட்க, நான் நல்லா இருக்கேங்கிறாங்க அரசி. சினிமா கதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி என்னென்னமோ விஷயம் கேள்விப்பட்டோமே, எல்லாம் உண்மையானு கேக்குறாங்க இன்னொரு லேடி. எந்த பொண்ணாவது அவளே தாலி கட்டிட்டு போய் அடுத்தவங்க வீட்டுல உட்காருவாளா அப்படின்னு ஒரு லேடி கேட்க, உனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் குமாரோட போனியா அப்படின்னு இன்னொரு லேடி கேக்குறாங்க. அப்புறம் என் தாலியை கழட்டி அவங்கிட்ட கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு போன அப்படின்னு இன்னொரு லேடி விசாரணை கமிட்டியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன் ஜெயில இருக்கான்ல, வந்ததும் என்ன நடக்கும், நீ அவன் வீட்டுக்கே போயிடுவியான்னு இன்னொரு லேடி கேக்குறாங்க. ஏன் உங்களுக்கு ஏதாவது முக்கியமா தெரிஞ்சுக்கணுமா இத பத்தி
உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாம்மான்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல கோமதி, என்ன இருந்தாலும்னு ஒரு லேடி சொல்ல, ரோட்ல அடுத்தவங்க கதையை பேசுறதுக்குன்னே வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, என்ன கோமதி, ஒரு அக்கறையில தான் கேட்டோங்கிறாங்க இன்னொரு லேடி. ஏய், உங்க அக்கறையெல்லாம் தெரிஞ்ச கதை தான். அவங்க சட்டியில என்ன குழம்பு கொதிக்குதுன்னு மட்டும் பாருங்க, அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டு சட்டியில என்ன கொதிக்குதுன்னு பாக்காதீங்க அப்படின்னு முந்தானிய உதற கோமதி. ஏய், நீ வாங்குறாங்க கிடக்குறாளுங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னுகிட்டு இதுக்குன்னே ரோட்ல நின்னுட்டு இருப்பாளுங்கன்னு கோமதி சொல்லிட்டு நடக்க, அரசியும் கூடவே நடக்கிறாங்க. அப்பவும் அதுங்க மூணும் கூடி நின்று பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் திரும்பவும் கடத்தெருவுக்கு வருவேன், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, பார்த்துட்டு வாங்கிட்டு வரேன்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றவங்க அங்க 2 பேர் நின்று பேக வச்சுட்டு பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க. ஐயோ ஆத்தாடி, இவளுங்களா? அவளுங்களை விட இவளுங்க மோசமானவளுங்களாச்சே. மாட்டினோம் நல்லா பேசுவாளுங்க. வேண்டாம் வேண்டாம், நாம கிளம்பின நேரமே சரியில்லை, வா நாளைக்கு பாத்துக்கலாம், வா வீட்டுக்கு போலாம், சீக்கிரம் வா வா போலாம் வா அப்படின்னு கோமதியை அரசிய மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. பாட்டி திண்ணையில உட்காந்து வெத்தலையை வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு இருக்க, வீட்டு பக்கத்துல வர்ற கோமதி அவங்கள பார்த்துட்டு, தப்பு பண்ண வீட்டு ஆளுங்கெல்லாம் வெத்தலையை போட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா பாதிக்கப்பட்டவங்களால தான் வெளியே தலை காட்டவே முடியல, இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிப்பான் அவ. ஏய் வாடி அப்படின்னு பாட்டிக்கிட்ட ஜாட பேசிட்டு கோமதி உள்ளர போறாங்க. அரசியும் வேற வழி இல்லாம பாட்டியை பார்த்துக்கிட்டே உள்ளர போக, பயங்கர டென்ஷன்ல இருக்க பாட்டி வெத்தலையை வாய்க்குள்ள எடுத்து துணிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ காலில் சுடுதண்ணியை ஊத்திக்கிட்ட மாதிரி இந்த குதி குதிச்சுட்டு போறா, ஐயோ அப்படின்னு பாட்டி நொந்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்த கோமதி இன்னும் டென்ஷன் அடங்காம விரலெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மயிலு ஒரு பக்கம் அமைதியா 2 கையையும் தாவாங்கட்டைக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க, ஆப்போசிட்ல அரசி உட்கார்ந்துருக்காங்க. விடுங்க அத்தை, ஊர் 1000 பேசும், இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நமக்கு தான் கஷ்டங்கிறாங்க மயிலு. ஊர்ல 1000 நடக்குது, நான் ஏதாவது பேசுறேன் நாடி. இன்னைக்கு வம்பு பேசின மல்லிகா வீட்டுல போன வாரம் கூட ஒரு சண்டை, மல்லிகாவும் அவ மகனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டாங்க. காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேச நாங்கடி. நான் ஒரு வார்த்தை கேட்டேனா அதை பத்தி? இல்லையே, அமைதியா தானே இருந்தேன். அதே மாதிரி அவங்களும் அமைதியா இருந்தா என்னவா அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா என்ன அத்தை, இதுக்கு போய் கோவப்படுறீங்கன்னு சமாதானப்படுத்துறாங்க மயிலு. அப்போ சுகன்யா கிச்சன்ல இருந்து ஒரு ட்ரேல 2 டம்ளரோட வந்து, அத்தாச்சி இந்தாங்க லெமன் ஜூஸ்னு நீட்டுறாங்க. நான் உங்ககிட்ட லெமன் ஜூஸ் கேட்டேன்னு கோமதி கேட்க, இல்ல வெயில்ல வெளியே போயிட்டு வந்தீங்க, சோர்வா இருக்குமேன்னு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேங்கிறாங்க சுகன்யா. ஆமா ஆமா, வெயில்ல போனதுனால சோர்வாகலடி, ஊர்க்காரங்க பேசுனதுல தான் சோர்வாயிட்டேன். கோமதி அக்கான்னு அவ்வளவு மரியாதையா பேசினவங்க இப்ப கேவலமா பேசுறாங்க. ஏய், அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பேசுறதுக்கு நீயும் ஒரு காரணம்டி. சும்மா இருந்தவளை தூண்டி விட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீதானே. இன்னைக்கு நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற ஊர்க்காரவங்களும் சரி, எல்லாத்துக்கும் காரணமான நீயும் சரி, பண்ணதுக்கு எல்லாரும் நல்லா அனுபவிப்பீங்க அப்படின்னு 2 கையும் சேர்த்து வச்சு நெட்டி நெரிச்சிட்டு இருக்காங்க. என்ன அத்தாச்சி, நான் வேணும்னா அப்படின்னு சுகன்யா ஏதோ சொல்ல வர, ஏய் தயவு செஞ்சு நீ வாயை திறக்காதம்மா, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு கோமதி சொல்ல, முகம் சுண்டி போய் நிக்கிறாங்க சுகன்யா. மத்த 2 பேருமே ரொம்ப சங்கடமா உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ பாண்டியன் அங்க வர, வாங்க மாமான்னு எழுந்து நிக்கிறாங்க மயிலு. சுகன்யா உள்ளர போயிட பாண்டியன் உட்கார்ந்துட்டு, ஏன் கோமதி என்னமோ வாங்கணும்னு சொன்னியே வாங்கிட்டியான்னு கேக்குறாரு. வாங்கலன்னு கோமதி வெடுக்குன்னு சொல்றாங்க. ஏன்பா மயிலு சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க, ஆ சாப்பிட்டேன் மாமான்னு வேகமா தலையாடுறாங்க. நீ சாப்பிட்டியாப்பா அரசின்னு கேட்க, இனிமே தான் சாப்பிடணும்ப்பாங்கிறாங்க அவங்க. என்னப்பா நீ அப்படிங்கிற ஒரு ஒய்ஃப் கிட்ட திரும்பி, என்ன கோமதி அரசிக்கு சாப்பாடு போடாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்குறாரு. ஆ என்ன சாப்பாடு கொடுக்கலையா? நான் என்ன சாப்பாட்டை மடியிலேயேவா கட்டி வச்சிருக்கேன்? பசிச்சா எடுத்து போட்டு சாப்பிட மாட்டாளா அப்படின்னு கோமதி கத்த, ஏய் இப்ப எதுக்குடி தேவையில்லாம வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? என்ன என் மேல எதுவும் கோவமா இருக்கியான்னு கேக்குறாரு பாண்டியன். உங்க மேலெல்லாம் இல்ல, என் கோவம் ஊர்க்காரவங்க மேலதான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஊர்க்காரங்க என்ன பண்ணினாங்கன்னு கேக்குறாரு பாண்டியன். மாமா, அத்தையும் அரசியும் வெளியில போயிருக்கும் போது அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசிட்டாங்கிறாங்க மயிலு. ஒரு மாதிரிண்டா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இம்புட்டு நாளா எங்கிட்ட தான் குறுக்கு விசாரணை நடத்தினாங்க, இன்னைக்கு இவளை பிடிச்சிக்கிட்டு அம்புட்டு கேள்வி கேட்கிறாளுங்க. கல்யாணத்துக்கு நீ பிடிச்சி சம்மதம் சொன்னியா இல்ல பிடிக்காம சம்மதம் சொன்னியா? குமாரோட ஆசைப்பட்டு ஓடி போனியா இல்ல அவன் கூப்பிட்டான்னு ஓடி போனியா? அவன் ஜெயில இருந்து வந்ததும் அவன் கூட இருப்பியா இல்ல உங்க வீட்டுல இருப்பியான்னு கேக்குறாங்க அப்படின்னு கோமதி பொறிஞ்சு தள்ளிடுறாங்க. ஷோ யோ யோ, எம்புட்டு கேள்வி எம்புட்டு கேள்வி எம்புட்டு கேள்வி
இங்க பாருங்க, நான் தாங்கிக்குவேன், இவ தாங்குவாளா? கேள்வி மேல கேள்வி கேட்டா எப்படி தாங்குவா இவ அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டு இருக்க. அதானேங்கிற மாதிரி மயிலு தலையாட்டிட்டு இருக்காங்க. அப்பா, எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அம்மா தான் வருத்தப்படுறாங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஆமா ஆமா இவ எல்லாம் சொல்லுவா, ஆனா அவங்க கேள்வி கேட்கும்போது இவ கண்ணே நிறைஞ்சு போச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, ரொம்பவே சங்கடமும் வருத்தமுமா மகளை பார்க்குறாரு பாண்டியன். அப்பாவோட பார்வையை தாங்கிக்க முடியாம அரசி வேறு பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் எழுந்து அரசி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க சேர்ல கையை போட்டுட்டு, இதோ பார்ப்பா அரசி, கொஞ்ச நாளைக்கு ஊர் உலகத்துல அப்படிதான்ப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு விஷயம் வந்தவுடனே உன் பிரச்சனையை மறந்துட்டு அதை பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுக்காக பேசுறவங்க பேசட்டும்னு விட சொல்றீங்களா? ஏதாவது பண்ணணுங்க, ஏதாவது பண்ணி அவங்க வாயெல்லாம் அடைச்சே தீரணுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அம்புட்டு தானே விடு, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், யாரும் இனிமே அரசியை பத்தி பேசாத அளவுக்கு பண்றேங்கிறாரு பாண்டியன். மயிலு கேள்வியா பார்க்க, என்ன பண்ண போறீங்க, எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட போறீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, சாயந்தரத்துக்கு அப்புறம் இந்த ஊர் உலகத்துல ஒருத்தன் கூட அரசியை பத்தி பேச மாட்டான், நான் பாத்துக்கிறேன் இத அப்படிங்கிற பாண்டியன் அரசி வருத்தமா உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு, அரசி நீ கவலைப்படாதம்மா, அப்பா இருக்கேன்ல, அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்து தோல்ல சாச்சிக்கிறாரு. சுகன்யா ரொம்ப வருத்தத்தோட வெளியே நின்னுகிட்டு இருக்க. மயில் அங்க வர்றாங்க. நீங்க என்ன இங்கேயே நிக்கிறீங்க, சாப்பிட வரல அப்படின்னு மயிலு கேட்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் மயிலு அப்படின்னு சுகன்யா திரும்பாமலே சொல்றாங்க. அத்தை பேசுனதுல வருத்தமாயிட்டீங்களா? அத்தை உங்க மேல கோவமா இருக்காக, அவங்க கோவத்துல ஒன்றும் தப்பு இல்லைல்ல, நியாயமானது தானேன்னு மயிலு சொல்றாங்க. அத்தாச்சியோட கோவம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே, நானும் இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மயிலு, அரசி விஷயத்துல நான் வேற கணக்கு போட்டேன், ஆனா அது தப்பாயிடுச்சுன்னு வருத்தமா சொல்றாங்க சுகன்யா. ஆனா அரசிக்குன்னு அவ அம்மா அப்பா இருக்காங்க, அவ அண்ணனுங்க இருக்காங்க, அவங்களுக்கு இல்லாத உரிமையா அவ வாழ்க்கையில நமக்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு மயிலு சொல்ல, கரெக்டு தான், அப்படி நினைச்சு நானும் பேசாம இருக்கணும் அப்படிங்கிற சுகன்யா தலையில அடிச்சுக்கிட்டு, ஆர்வ கோளாறுல சில விஷயம் பண்ணினதெல்லாம் ஏன் தப்பு தாங்கிறாங்க, இப்ப அரசி எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்குறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன், ஊர் என்ன பேசும், எப்படி வார்த்தையால குத்தி கிழிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், விவாகரத்து ஆனதுல இருந்து மறு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த வேதனையெல்லாம் நான் அனுபவிச்சவதான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்னக்கா சொல்றீங்க, உங்களுக்கு விவாகரத்து எப்போ ஆச்சுன்னு மயிலு கேட்குறாங்க. அது ஆச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சுகன்யா சொல்ல, கல்யாணம் ஆகி நீங்கள் ரொம்ப நாள்லாம் ஒன்றா இல்லைன்னு கேட்குறாங்க மயிலு. ஒரு வருஷம் கூட நாங்கள் ஒன்றா இல்லை, ஒரு வாரம் கூட நான் சந்தோஷமாகவே இல்லை, அவ்வளவு கொடுமை நடந்துச்சு அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏங்க உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் நீங்கள் எதுவும் சொல்லிக்கலையான்னு மயிலு கேட்குறாங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையான்னு மயிலு கேட்க, ஒன்றும் பண்ணலை, அடியும் உதையும் தாங்காமல் வீட்டுக்கு வந்தேன், கஷ்டமோ நஷ்டமோ அவன் கூட தான் வாழணும், அதுதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமைன்னு சொல்லி சொல்லியே அந்த வீட்டுக்கே அனுப்பி விடுவாங்க, அவங்க கௌரவத்துக்காக நான் அவன் கூட வாழணும், இல்லைன்னா நான் எதையாவது தின்னுட்டு சாகணும், ரெண்டும் பண்ண எனக்கு மனசு இல்லை, நான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணேன், கொடுக்கவே இல்லை, அலைஞ்சி திரிஞ்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு விவாகரத்தே கொடுத்தான், இனி அந்த ஆளுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட்டு சொன்ன அன்னைக்கு தான் நான் நிம்மதியா மூச்சே விட்டேன், அந்த நாளெல்லாம் நினைச்சாவே எனக்கு அப்படியே பயமா இருக்கு மயிலு, அது ஒரு நரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுகன்யாவோட கண்ணெல்லாம் கலங்கிடுது. மயிலு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் பார்த்துட்டு இருக்க சமாளிச்சுக்கிற சுகன்யா, நான் பாரு என் கதையெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றாங்க, பரவாயில்லைங்கன்னு மயிலு சொல்ல, நான் போய் எங்கள் அக்காவை பார்த்துட்டு வரேன், அவங்க வேற பாவம் குமாரை நினச்சி அழுதுகிட்டு இருக்கு, ஆறுதலா 4 வார்த்தை போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சுகன்யா அங்கேருந்து போக, சரி போங்கன்னு தலையாடுறாங்க மயிலு. சுகன்யாவோட கதையை கேட்ட மயிலுக்கு அவங்கள பற்றி பாவமாக இருக்கோ இல்லையோ, நமக்கு உண்மையிலேயே சுகன்யாவை நினச்சி பாவமாக தான் இருக்கு. இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கோமதி பிளேட்டை நீட்ட ராஜி கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. மீனா ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு வாயில் போட்டு, அத்தை எந்த கடையில் வாங்கினீங்க, சூப்பராக இருக்கு மிக்சருங்கிறாங்க. என்ன கடையில் வாங்கினதா, நானே பண்ணினது, பூந்தி போட்டு ஓமப்பொடி போட்டு பொட்டுக்கடலை வேர்க்கடலை அவல் கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து போட்டு கம கமன்னு செஞ்சிட்டேன்டி அப்படின்னு கோமதி சொல்ல, வாய் நிறைய கொமிக்கிக்கிட்டு நல்லா இருக்குங்கிறாங்க மீனா. தேங்க்யூ அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க, அத்தை நான் கொஞ்சம் மிக்சர் எடுத்துக்கவான்னு மயிலு கேட்குறாங்க. ஏய் மயிலு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உனக்கு பழம் வெட்டி தருவான்னு கேட்குறாங்க கோமதி. போங்க அத்தை, நான் நாள் கணக்காக பழம் தான் சாப்பிட்றேன், ரொம்ப
ரொம்ப கொஞ்சோண்டு கொடுங்களேன்னு கெஞ்சுறாங்க மயிலு. ரொம்ப ஆசையா இருக்குன்னு மயிலு சொல்ல, இந்தான்னு ஒரு 2 விரலை எடுத்து நீட்டுறாங்க கோமதி. இன்னும் கொஞ்சம் அப்படின்னு மயிலு கேட்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்குறாங்க கோமதி. அத்தை, பேசாம நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் கடை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு ராஜு சொல்ல, பேசாம உங்க மாமா கடை பக்கத்திலேயே ஆரம்பிச்சிருட்டுமான்னு கோமதி கேக்குறாங்க. ஏன் அத்தை, ஊர்ல என்ன வேற இடமா இல்ல? நாம வேற நல்ல இடமா பார்த்து ஆரம்பிக்கலாங்கிறாங்க மீனா. இல்லடி, உங்க மாமா கடை திறந்த புதுசுல அப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ், வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் நான் போட்டு தர்றேன், கடையில வச்சு விக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கே முடியாதுன்னு சொன்னவர் தான் இப்ப தனியா கடை திறக்க விட்டுருவாராக்கும் அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை அது அப்போ, இப்போதான் மாமா மாறிட்டாங்கல்லங்கிறாங்க ராஜி. அப்படியா அப்படின்ற மாதிரி கோமதி பார்க்க, நான் போலீஸ் வேலைக்கு போறதுக்கு கூட மாமா சம்மதிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு ராஜு சொல்ல, ஆமா அத்தை, என்னையும் வேலைக்கெல்லாம் போன்னு சொன்னாங்கல்ல, உங்களையும் சொல்லுவாங்கங்கிறாங்க மயிலு. ஆமா ஆமா, நீங்க ஏதாவது செய்யணும்னு சொன்னா சந்தோஷமா செய்யுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இந்த கோமதி எப்பவும் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், அவரை விட நான் பெரிய ஆள் ஆயிடுவனோன்னு அவருக்கு பயம்னு அள்ளி விடுறாங்க கோமதி. அப்படியா, சரி சரின்னு மயில ஆர்வமா அதையும் நம்பி கேட்டுக்கிட்டு இருக்க. என்னங்கப்பா எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கையில கவரோட அங்க பாண்டியன் வர்றாரு. அவரோட 2 கையிலையும் 2 கேரி பேக் இருக்கு. சார், டைரக்டர் சார், எப்போ பார்த்தாலும் பாண்டியன் கவரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு பதிலா ஏதாவது ஒரு யூசபிள் பேக்கை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி காமிக்கலாமே. வாங்க மாமான்னு மயிலு எந்திரிக்க, ராஜியும் மீனாவும் கூட எழுந்திரிச்சிடுறாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு 100 ஆயுசுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இப்பதான் என்னை பத்தி நினைச்சியாக்குன்னு கேக்குறாரு பாண்டியன். நினைக்கிறதா, பேசிக்கிட்டு இருந்தேங்க, ரொம்ப நல்லவரு வல்லவரு, நானும் தெரிஞ்சவர்னு உங்களை பத்தி அப்படியே பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அடேங்கப்பா, அத்தை எப்படி அசால்ட்டா இப்படி புழுகுறாங்கன்னு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. நீங்க சுத்துங்க சுத்துங்க அத்தை அப்படின்னு மீனா கண்ணால சொல்லாம கையாலையும் செஞ்சு காமிக்கிறாங்க. மயிலு, இந்தாப்பா பழம் அப்படின்னு ஒரு கவரை நீட்ட ஆர்வமா வாங்கிக்கிற மயிலு, என்ன மாமா அப்படின்னு உள்ளர பார்த்துட்டு இருக்க. ஏன்பா நின்றுட்டு இருக்க, உட்காருப்பாங்கிறாரு. மயிலும் அப்படின்னு நுனி சீட்ல உட்கார. நம்ம கடைக்கு பக்கத்துல ஒருத்தர் பழக்கடை வச்சிருக்காரு, நல்ல இயற்கையா விளைய வச்ச நல்ல நல்ல பழமா, அதனாலதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேங்கிறாரு பாண்டியன். தேங்க்ஸ் மாமான்னு மயிலு சந்தோஷமா சொல்ல, அட ஏன்பா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. மாமா, மயிலக்காவுக்கு பழம் வாங்கிட்டு வந்தீங்க, எங்களுக்குன்னு மீனா கேக்குறாங்க. உங்களுக்கு இல்லாமலா, இந்தா சுட சுட வடைன்னு நீட்டுறாரு. வடை அப்படின்னு மீனா கவர வாங்க. எனக்கு அப்படின்னு ராஜி புடுங்குறாங்க. ஏய் மாமா, எனக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க, எங்கிட்ட தான் கொடுத்தாருன்னு மீனா புடுங்க. எனக்கு தான் அப்படின்னு ராஜி புடுங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த கவரை புடுங்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னங்கடி இது, என்னடி குழந்தை மாதிரி இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கோமதி கேட்க, மயிலும் பாண்டியனும் ரசிச்சு சிரிக்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேன், ஏங்க டீ சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க கோமதி. வேணாம் கோமதி அப்படிங்கிற பாண்டியன் டக்குன்னு அரசி எங்கன்னு கேக்குறாரு. நீங்க கிளம்புனதும் உள்ளர போய் உட்கார்ந்தவ தான், இன்னும் வெளியில வரலங்கிறாங்க கோமதி. டீ கூட குடிக்க வரலங்க, உள்ளர கொண்டு போய் தான் கொடுத்துட்டு வந்த அப்படின்னு கோமதி சலிப்பா சொல்ல, அரசி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, இதோ வர்றேன்பான்னு அரசியோட சவுண்டு கேக்குது. அடுத்து அரசி உள்ளர இருந்து வர, அரசி அப்படின்னு மயிலு கூப்பிட போக, நீ அமைதியா இருங்கிற மாதிரி கோமதி ஜாட காட்டுறாங்க. அப்பா சொல்லுங்கப்பான்னு அரசி வந்து நிக்க, அரசி உட்காருன்னு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு பாண்டியன். என்னப்பா அப்படின்னு அரசி கேட்க, என்னம்மா ஏதோ உங்க அம்மா சொல்றா, நீ ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதா, ஏன் அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. மீனாவையும் ராஜியும் ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்படியெல்லாம் இல்லப்பாங்கிறாங்க அரசி. சரி வா, நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வரலாங்கிறாரு பாண்டியன். ஏங்க விளக்கு வச்ச நேரத்துல பொம்பளை பிள்ளைய எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ இவ ஒருத்தி கூறுகிட்ட தனமா கேள்வி கேட்டுட்டு இருப்பா, விளக்கு வைக்கிறதுக்கும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறாரு பாண்டியன். எனக்கு என்ன தெரியும், பெரியவங்க சொல்லுவாங்க, நானும் அதையே தான் சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, சரியா போச்சு, நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லாதங்கிற பாண்டியன். அரசி நீ வாப்பா போயிட்டு வரலாங்கிறாரு. எங்கப்பா போறோன்னு அரசி கேட்க, என்னப்பா யோசிக்கிற, அப்பா கூப்பிடுறேன்ல வா அப்படின்னு பாண்டியன் எழுந்திருக்க போக, அப்பா நான் வீட்லயே இருந்துக்கிறேன்பாங்கிறாங்க அரசி. பாத்தியா, அப்பா கூப்பிடுறேன்ல வா அப்படின்னு எழுந்திருக்கிற பாண்டியன். கோமதி நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வர்றோங்கிறாரு. எங்கெங்க போறீங்கன்னு அடங்காம கோமதி எழுந்து நின்னு கேட்க, ஏய் எங்க போனாலும் எங்க போறேன்னு உங்ககிட்ட விலாவாரியா சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு கத்துறவர் குரலை தழிச்சுக்கிட்டு, இவ ஒருத்தி வாப்பா போலாம், நீ வாப்பா போயிட்டு வரலாம், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க, என்ன புள்ள நீ அப்படின்னு கூட்டிக்கிட்டு பாண்டியன் வெளியே போறாரு.
எங்க போறாங்க 2 பேரும் அப்படின்னு மீனா கேட்க, ஏய் ஓ முன்னாடி தானே அவர்கிட்ட கேட்டேன், எங்கேயோ போறோம், உனக்கு என்னன்னு அவர் என்ன திட்டினார்ல, அப்புறம் என்ன என்னை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனாலும் இது என்ன பழக்கம், என்கிட்ட கூட சொல்லாம போறாரு அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமாத்த இதை விடக்கூடாதுங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. சரி வா பார்க்கலாம், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கோமதி போக, அக்கா நீங்களும் வர்றீங்களான்னு கேட்டுக்கிட்டே ராஜியும் மீனாவும் போறாங்க. பாண்டியன் அரசியை கூட்டிட்டு வெளியே வர ஒரு ஆட்டோ சர்ன்னு வந்து நிக்குது. ஆட்டோவுக்கு மேல 2 ஸ்பீக்கர் கட்டி இருக்கு. வாப்பா அரசி என்ன யோசிக்கிற? அரசி மேல இருக்க ஸ்பீக்கரை பாக்குறாங்க. அதுல EVR ஆடியோ சர்வீஸ் குன்றக்குடின்னு இருக்கு. இது எதுக்குப்பான்னு அரசி கேட்க, பாண்டியன் கையை தட்டிக்கிட்டு எதிர்வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வெளியே வர்ற கோமதி, ஏங்க என்னங்க இது நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்கிறான், எவன் அவன் அப்படின்னு டிரைவர் சீட்டுக்கிட்ட வேகமா போறாங்க. பாண்டியன் கையை பிடிச்சிக்கிட்டு, கோமதி அப்படின்னு நிறுத்த, டிரைவரை ஆளை காணோம் அப்படிங்கிற கோமதி, மீனா உள்ளர போய் கேமராவை பாரு, யாரோட வண்டி இதுன்னு அப்படிங்கிறாங்க கோமதி. கேமரா தான் ரிப்பேர் ஆயிருக்கே அப்படின்னு மீனா சொல்ல, என்னப்பா சொல்ற, அது எப்பப்பா ஆச்சுன்னு கேட்குறாரு பாண்டியன். ஆமாங்க அது ஆச்சு கொஞ்ச நாளா, மறந்துட்டேங்கிறாங்க கோமதி. ஏன்பா இதை எதுக்குப்பா என்கிட்ட சொல்லாம விட்டீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, மொதல் 3 நாள் டிவி முன்னாடியே கதின்னு கிடந்தீங்க, யார் போறா யார் வர்றான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த ஆர்வம் போயிடுச்சு, அதனால நானும் விட்டுட்டேங்கிறாங்க கோமதி. கோமதி அது ஆர்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறாரு பாண்டியன். ஏன்பா நான் அந்த கேமரா மாட்டினவங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன்ப்பா, உடனே அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், யார் இந்த ஆட்டோவை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கிறாங்க கோமதி. அதை கண்டுபிடிங்க முதல்லன்னு கோமதி சொல்ல, ஆட்டோக்காரரு அண்ணன்கிட்ட வந்து நிக்கிறாரு. ஏன்பா உன் ஆட்டோவா இது அப்படின்னு கோமதி கேட்க, அவரு ஆமாங்கிறாரு. தெருவில் அம்பட்டு இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நிப்பாட்டுறதை விட்டுட்டு ஏன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிற அப்படின்னு கோமதி புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அண்ணன் தான் இங்க நிப்பாட்ட சொன்னாங்கிறாரு ஆட்டோக்காரர். எந்த அண்ணன் அப்படின்னு கோமதி புரியாம கேட்க, எந்த அண்ணன், இந்த அண்ணன் தான் அப்படின்னு பாண்டியன் அவரையே கையை காட்டிக்கிறாரு. நீங்களா? ஏங்க நான் ஒருத்தி இங்க குழம்பி போய் கத்திக்கிட்டு இருக்கிறேன், முதல்லயே நீங்க சொல்ல வேண்டியதானே, நீங்க தான் இங்க நிப்பாட்ட சொல்லியிருக்கீங்கன்னு அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியனும் ரைஸ் ஆயிடுறாரு. நீ எங்க சொல்ல விட்ட, நான் சொல்ல வர்றப்பெல்லாம் ஏதோ சரவெடி வெடிச்ச கணக்கா தட தட தடன்னு பேசிக்கிட்டே இருக்கிற, எப்படி நான் குறுக்க வந்தா சொல்ல முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்க. மயிலுக்கு சிரிப்பை தாங்க முடியல, வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு வாயை மூடிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்க. என்ன பண்றா இவ அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்க. எல்லாரும் மயில தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.